Hello friends, இந்த வீடியோவில் ஸ்பெகட்டியில் எக் நூடுல்ஸ் எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப சுவையாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பாருங்கள். நான் முதல்ல ஸ்பெகட்டியை நான் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெகட்டி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் ஒரு 9 நிமிஷம் வரையிலும் நல்லா குக் பண்ண விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்பெகட்டி நல்லா குக் ஆகிடும். ஸோ அதுக்கு நான் கைப்பிடி அளவு எடுத்து இந்த மாதிரி நல்லா தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் இந்த ஸ்பெகட்டியை போட்டு நான் நல்லா ஒரு 9 நிமிஷம் வரலும் குக் பண்ண விடுறேன். குக் பண்ண விட்டதுக்கப்புறம் இப்படியே வடிகட்டி இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கணும். இந்த எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஸ்பெகட்டி தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் நூடுல்ஸ்லேயும் கூட இந்த ரெசிபி செய்யலாம். இதுக்கு அடுத்தபடியாக 4 முட்டை இந்த மாதிரி உடச்சி நான் கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணி சிறிதளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த முட்டையை பீட் பண்ணி இப்படி தான் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, நீங்கள் டைரெக்டாகவே முட்டையை உடச்சி இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி வர்றப்போ லைட்டாக உப்பை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு ரொம்ப வேக விடாமல் அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டாக இது போல் கட் பண்ணி கொஞ்சம் கேபேஜு அதுக்கப்புறம் 2 குடமிளகாய் கட் பண்ணி இதில் நல்லா ஆட் பண்ணி ஒரே சமயத்தில் நான் அப்படியே கிண்டிக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வரையிலும் அப்படியே குக் பண்ணி விட்டுருங்க. இது ஜஸ்ட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நல்லா நிதானமாக நல்லா குக் ஆகும். ஸோ இதுக்கு மேலே நான் கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் குக் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்பெகட்டி நூடுல்ஸை இதில் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இதில் ஆட் பண்ணி இதுக்கு மேலே நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வெங்காயத்தால் அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை துண்டு துண்டாக கட் பண்ணி இதுக்கு மேலே தூவி விட்டுக்கிறேன். இப்போது ஒரு தடவை நான் கிளறி விட்டுடுறேன். ஸோ நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே நான் உப்பு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் சில்லி பவுடரும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பரும் நீங்கள் தூவிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். அதனால் மொத்தமாக நல்லா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இப்படி கிண்டிகிட்டே விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே கடைசியாக இறக்குறப்போ லைட்டாக வெங்காயத்தால் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைட்டாக கிளறிட்டு நீங்கள் ரெடியாக எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நீங்கள் கெச்சப்போ வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.